नमः। हरिः ॐ। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम्. ராதே கிருஷ்ணா. எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோவில் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான ஆத்ம சம்யம யோகத்தின் 40வது ஸ்லோகம் முதல் 43வது ஸ்லோகம் வரை விளக்கத்துடன் பார்ப்போம். ஸ்ரீ பகவானுவாச்ச பார்த்த நைவேஹ நாமுத்ர விநாசஸ்தஸ்ய வித்யதே நஹி கல்யாணக்ருத் கஷ்டித் துர்கதிம் தாத கச்சதி பிராப்ய புண்ணியக்ருதாம் லோகான் உஷித்வா சாஸ்வதி சமாஹ शुचीनां श्रीमतां गेहे योगभ्रष्टोऽभिजायते अथवा योगिनामेव कुले भवति धीमताम् एतद्धि दुर्लभतरं लोके जन्म यदीदृशं तत्र तं बुद्धिसंयोगं लभते पौर्वदेहिकं यतते च ततो भूय संसिद्धौ कुरु नन्दन. இந்த ஸ்லோகங்கள் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான ஆத்மசம்யம யோகத்தின் 40 முதல் 43வது ஸ்லோகங்கள். இந்த ஸ்லோகங்களில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார். நம்ம அர்ஜுனர் கேட்ட கேள்வியை முதலில் போன ஸ்லோகத்தில் பார்த்தது நம்ம இப்ப பார்த்துருவோம். நம்ம அர்ஜுனர் கிருஷ்ணரை பார்த்து, கிருஷ்ணா, இந்த யோக பிரஷ்டர்களோட நிலை எப்படி இருக்கும் என்று கேட்டார். யோகத்தின் பாதையிலிருந்து நழுவியவர்கள், அதிலிருந்து நிலை மாறி போனவர்கள், அப்படி இருக்கும் நபர்களோட அந்த கதி என்னவாக இருக்கும் என்று கேட்டார் நம்மளோட அர்ஜுனர். அப்படி அர்ஜுனர் கேட்ட கேள்விகளுக்கு கிருஷ்ணர் இந்த 4 ஸ்லோகங்களில் விளக்கத்தை சொல்றார். சொல்லும்போது கிருஷ்ணர் சொல்ற முதல் விஷயம், அர்ஜுனா, என்னை இதுவரைக்கும் ஒரு குறிப்பிட்ட சமயம் வரைக்கும் என் மீது பக்தி செலுத்திவிட்டு ஒரு சின்ன காரணத்தினால் அவ பாதையிலிருந்து நழுவி போனா என்றால், அந்த பக்தி அவளை விட்டு போயிடுத்து என்றால், அதற்காக நான் அவளை பழி வாங்குவேன், இறைவன் அவளை பழி வாங்குவார், இறைவன் அவருக்கு துன்பத்தை மட்டும்தான் தருவார் என்றால் நினைக்காதே அர்ஜுனா என்று முதல் விஷயமாக கிருஷ்ணர் சொல்றார். இதை ஏன் முதலில் சொல்லணும் என்றால், பொதுவாகவே மக்களுக்கு அந்த ஒரு எண்ணம் இருக்கும், ஒரு தப்பான ஒரு பர்செப்ஷன் ஒன்று இருக்கும். அது என்ன என்றால், பகவான் மீது நம்ம பக்தி வைக்கிறோம், பக்தி வச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சமயத்தில் அவர் மேலே பக்தி வைக்கலை என்றால் பகவானுக்கு கோபம் வந்துடும். அப்படி சுவாமிக்கு கோபம் வந்து விட்டது என்றால் நமக்கு ஏதாவது தீமையை தந்து விடுவார், நமக்கு வாழ்க்கையில் சந்தோஷத்தை அழித்து விடுவார், துக்கமயமான ஒரு வாழ்க்கையை தருவார், பல துக்கங்களை எதிர்பாராத துன்பங்களை தருவார் என்றெல்லாம் நினைப்பார். அப்படி நிச்சயமாக கிடையாது. இறைவன் எப்பயுமே கருணைமயமானவர், கருணையே சொரூபமானவர் என்பதை நிரூபிக்கிறதுக்காக அதை நம்மளை போன சாதாரண அறிவு ரொம்ப கம்மியாக உடைய நம்மை போன்றவர்களுக்கு, சாதாரண மக்களுக்கு உணர்த்துவதற்காக முதல் விஷயமாக கிருஷ்ணர் அதை சொல்றார். அர்ஜுனா, அவளுக்கு நிச்சயமாக துன்பம் என்பது இருக்காது, ஆனால் மீண்டும் பிறப்பு என்கிற அந்த துன்பம் இருக்குமே தவிர, வாழ்க்கையில் இந்த மாதிரி இறந்து போன பிறகு என் மீது நீ பக்தி வைத்திருந்தாய், இப்ப என்னையே மதிக்கலையே என்று சொல்லி அந்த பகவான் ஒன்றும் நம்மை குத்த மாட்டார், அடிக்க மாட்டார், எதுவும் அந்த மாதிரி துன்புறுத்தலாம் மாட்டார். மீண்டும் ஒரு முறை பிறப்பளிப்பார். அந்த பிறப்பில் ஒரு வாய்ப்பாக அளித்து, அந்த பிறப்பில், அந்த மீண்டும் பிறக்கும் மறுபிறப்பில் ரொம்ப செல்வந்தர்களின் ஆத்தில் அவளை பிறக்க வைப்பேன். செல்வந்தர்கள் அவ்வளவு செல்வம் இருக்கவாகிட்ட, ஆனால் அந்த அவ்வளவு செல்வம் இருந்தாலும் அதை தர்ம காரியங்களுக்கு மட்டுமே செலவு செய்வார். அவளோட சுயநலத்துக்காக மற்றவாளை துன்புறுத்தி சேகரித்த பணமாக அது இருக்காது. தர்ம வழியில் அறநெறியை பின்பற்றி அவ சம்பாதித்த பணம் அதை கோவில்களுக்கு தானமாக, அந்தணர்களுக்கு தானமாக, இதுவே அந்த கோவில் திருவிழாக்கள் நடக்கும்போது, குடமுழுக்குகள் நடக்கும்போது, அந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு, நல்ல காரியங்களுக்கு அதை தானம் செய்து அந்த விதத்தில் நல்ல விதத்தில் சேர்த்த ஒரு பணமாக அது இருக்கும், செல்வமாக இருக்கும். அப்படி அறநெறி தவறாமல்
ஒழுக்கமுடைய நல்லொழுக்கமுடைய செல்வந்தர்களோட வீட்டில் அவா பிறப்பா. இல்லை என்றால் இன்னொரு பிறப்பு அவா எடுக்க வாய்ப்பு இருக்கு, இன்னொரு இடத்தில் பிறப்பு எடுக்க வாய்ப்பு இருக்கு. அது யோகிகளின் குடும்பத்தில் பிறப்பார்கள். யோகிகள் என்றால் பகவானை சென்றடைய ஒவ்வொரு கணமும் துடித்து கொண்டே இருப்பவர்கள், பகவானை விட்டு பிரிந்திருப்பதை தங்களோட பெரிய துர்பாகியமாக நினைப்பவர்கள் தான் யோகிகள். அப்படி பகவானை சென்று அடையணும் என்று நினைக்கும் பக்தி யோகிகள், கர்ம யோகிகள், ஞான யோகிகள், தியான யோகிகள் இவளோட குடும்பத்தில் பெய் பிறப்பார். ஆனால் இது யோகிகளின் குடும்பத்தில் பிறப்பது என்கிற இந்த ஒரு பிறப்பு மிக அரியது அர்ஜுனா, ரொம்ப கடினமானது, ரொம்ப கஷ்டமான ஒரு பிறப்பது என்றால் அப்படி கிடைக்கிறது ரொம்ப ரேரானது என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணன். இப்படி ரொம்ப கிடைப்பதற்கு அரிதாக இருக்கும் அந்த பிறப்பை எடுத்தால், இல்லை செல்வந்தர்களின் ஆத்தில் நல்லொழுக்கமுடைய செல்வந்தர்களின் வீட்டில் பிறந்தால், அப்படி இருக்கும் இவளோட மறுபிறப்பில் மீண்டும் ஒரு முறை என்னுடைய ஞாபகம் அவளுக்கு வரும். இந்த ஜென்மத்தில் எந்த நிலையில் அவ யோகத்தை விட்டாலோ, எந்த லெவல்ல அவ அந்த யோகத்தை விட்டாலோ, அடுத்த ஜென்மத்தில் அதே இடத்திலிருந்து யோகத்தை பின்பற்றுவா. அதனால யோகத்தை ஒரு ஜென்மத்தில் முடித்தோம் என்றால் அது முற்றுப்புள்ளி அல்ல, ஒரு ஃபுல் ஸ்டாப் இல்லை, அது ஒரு கமாவாக இருந்து அடுத்த ஜென்மத்தில் விட்ட இடத்திலிருந்து அவ யோகத்தை தொடங்குவா. அந்த விட்ட இடத்திலிருந்து தொடங்கி அந்த ஜென்மத்தில் அவ அதை யோகத்திலிருந்து நழுவாமல் இருந்தாள் என்றால் அதே ஜென்மத்தில் மறுபிறப்பில் அவளுக்கு கிடைத்திடும், அந்த மோட்ச முக்தி கிடைத்திடும். ஆனால் அப்பொழுதும் அவ ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த ஜென்மத்திலும் தவறி போனா என்றால் மீண்டும் ஒரு பிறப்பை அளிப்பேன். ஆனால் இதிலிருந்தே தெளிவாக தெரியாது, பகவானுக்கு நம்மை படைத்து மீண்டும் நம்மை அவரிடமே இழுத்துக் கொள்வது, அதாவது நம்மளுக்கு அவர் மீது அந்த அன்பை வரவேற்பது, அதுதான் அவருக்கு இருக்கும் ஒரே நோக்கமாக இருக்கு. அப்படி செய்வதற்காக பகவான் எத்தனை பிறப்புகள், எத்தனை வாய்ப்புகள் தரத்துக்கும் தயாராக இருக்கார். ஆனால் அப்படி இருக்கும் கருணைமயமான இறைவனை நம்ம கருணைமயமான இறைவன் என்றே நம்ம உணர்ந்து கொள்வதில்லை. அப்படி இருக்கும் கருணைமயமான இறைவன் நமக்கு இத்தனை வாய்ப்புகளை அளித்து இந்த மாதிரி பல நல்ல விஷயங்களை நமக்கு உணர்த்தி, அவருடைய உண்மையான சுரூபத்தை உணர்த்தி, நம்மளுக்கு ஒரு நல்லொழுக்கமுடைய பக்தர்களின் வீட்டிலேயோ யோகிகளின் குடும்பத்திலேயோ நம்மளை பிறக்க வைத்து, அந்த நிலையில் அந்த பழைய நினைவுகள், பூர்வ ஜென்மத்தில் நம்ம எவ்வளோ பெரிய பக்தனாக இருந்தோம், எப்படி பாதையிலிருந்து நழுவி சென்றோம் என்றெல்லாம் அந்த ஒரு ஞாபகத்தை நமக்கு அளித்து இந்த ஜென்மத்தில் நமக்கு மோட்சத்தை அளிப்பார் என்றால் நமக்கு கிருஷ்ணன் சொல்ற விஷயமாக இருக்கு. இதெல்லாம் எப்போ நடக்கும் என்றால் முக்கியமான ஒரு கண்டிஷன், நம்ம யோகத்தை முழு மனதோடு பின்பற்றிருந்தால். ஏனோ தானோ என்று செய்யணுமே கடமைக்கே என்று செய்வோம் என்றால் இதெல்லாம் நடக்காது. பகவானை சென்று அடையணும், அது ஒன்று மட்டுமே லட்சியம் என்று தீவிரமான ஒரு எண்ணம், ஒரு இச்சை மனதில் இருந்தால் மட்டுமே அது நடக்கும். ஆனால் அந்த ஒரு பக்தி, அந்த இறைவன் மேல அந்த ஒரு பிரீத்தியை வளர்த்துக் கொள்வதுதான் இது எல்லாத்துக்கும் ஒரு ப்ரீ ரெக்வெஸ்டாக, இது எல்லாத்துக்கும் முன்பு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான கடமையாக நமக்கு இருக்கு. ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான ஆத்ம சம்யம யோகத்தின் 40வது ஸ்லோகம் முதல் 43வது ஸ்லோகங்களுக்குண்டான விளக்கம் இதுவே. சமஸ்த லோகாஹ சுகினோ பவந்து. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.